பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ஆபீஸ் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக, என்ன மீனா என்ன பண்ணிட்டு இருக்க, ஆபீஸ்க்கு போறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா எந்த பதிலுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. மீனா, நான் லஞ்சம் வாங்கினது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக எவ்வளவோ என்ன திட்டிட்ட. திரும்ப இப்படி ஒரு தப்ப நான் இப்ப இல்ல எப்பவுமே செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசு மீனா, பேசுன்னு சொல்லி அவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. மீனா எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இது செந்திலுக்கு இன்னும் வருத்தத்தை கொடுக்குது. அடுத்த ட்ராக்கா நம்மளுடைய காந்திமதியை காட்டுறாங்க. காந்திமதி பழனி ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பழனி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. முத்துவேல் வந்து, என்னாச்சு, கோமதியும் மச்சானும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா பேசி அனுப்பிட்டாங்க. மச்சான்னா கூட சும்மாதான் இருந்தாரு, அக்கா தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுச்சேன்னு சொல்றாங்க. உடனே வடிவு சொல்றாங்க, ஏன் நானே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல நானும் இதைதான் பேசியிருப்பேன். வடிவு சொன்னதும் உடனே மாறி, என்னக்கா இன்னமும் உங்களுக்கு குமார் இருக்கிற கோபம் போலியான்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ஜென்மத்துல போகாது மாறின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து குமார் கண்டபடி பேசுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த அரசி, அவ என்ன உலக மக அழகி நினைப்பா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டா பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டு அவ இஷ்டத்துக்கு பேசுறாளன்னு சொல்லி குமார் ஒரு பக்கம் சத்தம் போட, உடனே முத்துவேலுக்கு கோபம் வருது. என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்பதான் நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொன்னியே, கடைசியில இப்ப எப்படி இருக்க பாத்தியா, ஆத்தா எவனை நம்பியா நீ வந்து பொண்ணு கேட்க போன, இங்க பாரு ஆத்தா, எப்படி நடக்கணும்னு இருக்கோ அவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ அப்ப அவனுக்கு கல்யாணம் நடக்கட்டும். இப்ப தேவையில்லாம எதுக்காக பேசிக்கிட்டு விடு ஆத்தான்னு சொல்லிட்டு முத்துவேல் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. குமாரு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப குமாரு அரசி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசி எப்பவுமே வர காலேஜ் வழியா வந்துட்டு இருக்காங்க. ஏய் அரசி நில்லு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உலகளகின் நினைப்பா, உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அவ்வளவு கோவப்பட்டு பேசுறாங்க. இங்க பாரு, வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வந்தாங்க, உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, அததான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அரசு சொல்றாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணதும் உடனே கார்த்திகேயன் வராங்க. என்ன வழியில போற வர பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் வராங்க. கார்த்திகேயன் வந்ததும் உடனே குமாரு, டேய் யாருடா நீ, எதுக்காக இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போடா போ சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு கோவமா திட்டி வந்து அனுப்பிடுறாங்க. கோவமா திட்டினதும் உடனே குமாரு மாறி மாறி சண்டை போட, கரெக்டா அந்த இடத்துல குமார ஒரே ஒரு ஒதைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாண்டியன். பாண்டியன் வந்து, என்னடா நினைச்சிட்டு இருக்க, வழியில போற பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு உன் ஃபேமிலிக்காக தான் பாத்துட்டு இருக்க, இல்லைன்னா உனக்கு கொன்னு போட்டுருவேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. குமார் அங்கிருந்து கிளம்பி போனதும் உடனே கார்த்திகேயன் வந்து, சார் நீங்க கிரேட் சார், ரொம்ப கிரேட், எப்படி வந்து இருந்துச்சு தெரியுமா, நீங்க ஒரு உதச்சிங்க பாருங்க, எனக்கே உதச்ச மாதிரி அப்படி இருந்தது, ரியலி நீங்க ரொம்ப கிரேட் சார்ன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் அரசி கிட்ட கோவப்படுறாங்க. என்ன அரசி, அவன் வழியில நின்று பேசிட்டு இருந்தா நீ அவன் கூட பேசிட்டு இருப்பியான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா நான் ஒன்னும் அவன் கூட பேசிட்டு இல்ல, நான் போகும்போது அவன் தான்ப்பா வழி மறிச்சான், சரி வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப சக்திவேல் வட்டி பணம் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க மயிலோட அப்பா மாணிக்கம் வந்து மயிலு வாழ்க்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மயிலு வாழ்க்கையாலதான் என் பொண்ணு சுடர் வாழ்க்கை என்னாகுமோ தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து சக்திவேல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மயிலோட தங்கச்சி சுடருக்கும் இப்ப நம்ம குமாருக்கும் கல்யாண ஏற்பாடு சக்திவேல் பண்ண போறாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.